இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு அவங்கள அனுப்புங்கம்மா. இந்த கேஸ்ல நான் என்ன சொல்லணுமோ கோர்ட்ல சொல்லிட்டேன். இனி சொல்றதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல. நான் மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்த மறுபடியும் வந்து யாரும் தோண்ட வேண்டாம். கிளம்ப சொல்லுங்க முதல்ல. தம்பி, அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, அதான் இப்படி பேசுறா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க செஞ்ச தப்பா அவங்க தாங்க சரி பண்ணணும். நான் ஒன்னும் அவங்க கிட்ட எங்களுக்கு ஃபேவர் பண்ணி பேசுறதுக்காக சொல்லி வரல. உண்மையா நடந்தது என்னவோ அததான் சொல்லி கேட்டோம். இப்ப எங்க கிட்ட காட்டுற கோவத்தை பொய் சொன்னவங்க கிட்ட காமிச்சிருந்தாங்கன்னா நாங்க இப்ப இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இப்ப ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? அதான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றாளே. இல்ல, நிஜமாவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா இல்ல பொய் சொல்றாங்களா? அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இல்லனா ஏன் நம்ம பேரை சொன்ன உடனே அவங்க டென்ஷன் ஆகணும்? இப்படியே போயிட்டு இருந்தா ஒன்னும் சரிப்பட்டு வராது. நம்ம வேற ரூட் எடுக்கணும். என்ன பண்ண போற? கத்திய வச்சு மிரட்டினா இன்னும் முழுசா சொல்லி முடிக்கலடி, அதுக்குள்ள ஏன் கூடுற? கத்தி வச்சு மிரட்டினா வராத உண்மை வேற என்ன பண்ணா வரும்னு யோசிக்கிறேன். ரோஸ்மேரியோட அம்மாவை கடத்தி வச்சு உண்மையை சொல்ல சொன்னா ஏன் ராகவன் மாமா ஜெயில இருக்கிறது பத்தலையா? ஆமால சொல்றோம் பாரு. குறுக்கு வழியில யோசிக்காம நேரம் என்ன பண்ண முடியும்னு யோசிடா. நேர் வழியா? அப்படி ஒரு பழக்கமே நமக்கு இல்லையே. கிடைச்சிருச்சு. என்ன அது? வாங்கிட்டு சொல்ல மாட்டேன். எதுவா இருந்தாலும் இப்பவே என்கிட்ட சொல்லிடு. அப்புறமா சொதப்பிடுச்சுன்னு ஏடா கூடமா இதுலயாவது போய் மாட்டின. ஹலோ, அதெல்லாம் நான் மாட்ட மாட்டேன். அவ வாயாலே உண்மையை சொல்ல வைக்கிறேன். அதுதான் சார் எப்படின்னு கேக்குறேன். சொல்லுடா, எனக்கும் தெரியணும்ல. அதெல்லாம் சொல்ல முடியாது, படி. ஏன் சார், உங்களுக்கே உங்க ஐடியா மேல சந்தேகம் இருக்கா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. என்ன யோசிக்கிறீங்க? நான் கண்டுபிடிச்சிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பிளான் சக்சஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் உனக்கே தெரியும். நீ வா, ஏறு வண்டியில இரு. இவளுக்கு பதில் சொல்றதுக்கு எக்ஸ்ட்ரா மீல்ஸ் சாப்பிடணும் போல. ஏதோ சொல்லி சமாளிச்சிட்ட. சமாளி. வண்டி எப்படி திருப்பு. நம்ம கடையில வேலை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, இப்ப என்னடான்னா ரோட்ல அதுவும் யாரோ ஒருத்தர் கிட்ட பண உதவி கேட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. நம்ம கடையில உங்களை எப்படி வச்சிருந்தோம் பாக்குறதுக்கே மனசு கஷ்டமா இருக்குண்ணா. என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்ப எங்கேயும் வேலை செய்யறது இல்லையா? அம்மா, அண்ணா அண்ணா, ஏன்னா ஏன் அழறீங்க? எல்லாம் என் விதிமா, விதி. நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு சேரக்கூடாது கூட சேர்ந்து நான் பண்ண தப்பு எல்லாம் என் முன்னாடி வந்து நிக்குதுமா. எல்லாம் போய் இப்ப ஒரு பைசா கூட இல்லம்மா. வேலையும் இல்ல அம்மா. ஹாஸ்பிட்டல்ல என் பொண்டாட்டி உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காமா. மருந்து வாங்க கூட காசு இல்லம்மா. எல்லாத்துக்கிட்டையும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காமா. என்னன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? சரி, என்ன விடுங்க. நீங்க மாறன் கிட்ட சொல்லிருக்கலாமே. அவன் என்ன உதவியா இருந்தாலும் உங்களுக்கு செஞ்சிருப்பானே. அதை விட்டுட்டு ஏன் யாரோ போறவங்க கிட்ட எல்லாம் உதவி கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன்னா சரி விடுங்க, பாத்துக்கலாம். இப்போ ஒண்ணும் கெட்டு போல, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லம்மா, வேண்டாமா. அட, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க வாங்க வாங்கண்ணா, வாங்க என் கூட வாங்க வாங்க. ஏய், நீ என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்க? உன்னை யார் இங்க வர சொன்னா? போன் பண்ண, பணம்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் இங்க வந்து உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? என்ன அடிக்கடி வேணுமா? ஒரு தடவை சொன்னா உரைக்காத உனக்கு? இங்க பாரு, மரியாதையா வந்த வழியா ஓடி போயிடு, இல்லன்னா கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவேன். ஏய் நிறுத்து. இது என்ன ஓன் வீடா? இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்க. அவரை வெளியே போன்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஐயோ வள்ளி சித்தி, இவனை பத்தி உங்களுக்கு தெரியல. பாம்புக்கெல்லாம் பாவம் பாத்தீங்க, அப்புறம் உங்களையே தின்னுடும். டேய், எழுந்து போடா. நீங்க உட்காருங்க, உட்காருங்க முதல்ல. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பிச்சிருவான் உன்னை.
இருக்க இருக்க ஆட்டோ ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அவர் என்ன உன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றதுக்கு அவர் இந்த குடும்பத்துக்கு விசுவாசமானவர். உன்னை தேடி ஒண்ணும் அவர் இங்க வரல, எங்களை பார்க்க வந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா மாறன் கிட்ட சொல்லி உதவி வாங்கி தரேன். நான் தான் அவர் இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். அவரை வெளியே போ சொல்றேன். ஐயோ, 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 இன்னும் இப்படி உலகம் தெரியாம இருக்கீங்களே சித்தி. சார் எதுக்கு உங்க கடையை விட்டுட்டு போனாருன்னு நினைக்கிறீங்க? விட்டா இவரு உங்க 2 பேர் தலையிலயும் நல்லா மிளகா அரைப்பாரு. அது எப்படின்னே தெரியல சித்தி. கடைஞ்செடுத்த அயோக்கிய பயலுக எல்லாருமே உங்க கண்ணுக்கு உத்தமனாவே தெரியறாங்க. எப்படி வலிச்சித்தி இதெல்லாம்? டேய், என்ன நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்க? பேசாம இருக்கியா இல்லையா? இப்போ நீங்க நம்பலனாலும் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவா? நான் வழக்கமா உண்மையெல்லாம் சொல்ல மாட்டேன் தான். இருந்தாலும் இந்த ஒரு உண்மையை மட்டும் சொல்றேன். புரியல? உங்க சொத்து பத்தெல்லாம் என் கைக்கு எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இதோ இந்த ஜென்டில்மேன் மனோகரன் தான் டாக்குமெண்டோட டாக்குமெண்டா நான் கொடுத்த டாக்குமெண்ட்டையும் வச்சு மாமா கிட்ட நேக்கா கையெழுத்து வாங்கினாரு. சிச்சி, வர வர இந்த உலகத்துல மனுஷங்க எப்படி எல்லாம் இருக்காங்க. அந்த ஆளை என் அண்ணன் கூட பிறந்த பொறப்பு மாதிரி தானே வச்சிருந்தாரு. ஆனா அவன் கூட இருந்துகிட்டே எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கான் பாத்தியா? துரோகி துரோகி. பணத்துக்காக இந்த உலகத்துல இந்த பூஸ்டர் குடி. தேங்க்ஸ்மா. பணம்னு ஒண்ணு கொடுத்தா போதும், என்ன வேணாலும் செய்வானுங்க போல இருக்கு. பணம் மட்டும் கொடுத்தா அவ்வளவுதான், கூட பிறந்தவங்க பெத்த அப்பா அத்தா எல்லாரையும் கொன்னுடுவானுங்க போல இருக்கு. படுபாவி படுபாவி, எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கா. என் மனசு ஆறவே மாட்டேங்குது கண்மணி. சீ, நீ முதல்ல அதை குடி. அவனுக்கு எல்லாம் கடவுள் நல்ல தண்டனையா கொடுப்பாரு. நான் கூட அவருக்கு ஏதோ சொந்த பிரச்சனை, அதனாலதான் வேலையை விட்டு நின்னுட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் வள்ளியம்மா. என்னால நம்பவே முடியல வள்ளியம்மா. அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, சொல்லடி எனக்கு பதிலை, சொல்லடி எனக்கு. அக்கா முறைக்காதீங்க, அப்புறம் பிறக்க போற குழந்தையும் இந்த மாதிரி உருன்னு பிறந்துற போகுது. பாவம்ல குழந்தை, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருங்க. எச்சி போடி.